ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முகம் நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்கும். ஆனால் கண்களுக்கு கீழே கருவளையம் அவங்க ரொம்பவே கவலையாகவும் சோர்வாகவும் இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம பார்க்குறதுக்கு. இன்னும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் நல்லா வெள்ளையாக இருக்கும், ஆனால் முகம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு முகத்தில் பருவு அந்த இடமெல்லாம் கரும்புள்ளி தழும்பாக ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். இதெல்லாம் வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக நாம் சரி செஞ்சிடலாம். தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதாவது மாட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த நெல்லிக்காய் 2 எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவுறதுல துருவிக்கங்க. நெல்லிக்காய் பொதுவாகவே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது. தினமும் ஒரு நெல்லிக்காய் மென்று சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா ஜூஸாவது குடிங்க, அப்போ ரொம்பவே நல்லது, நம்ம தலைமுடிக்கும் நல்லது. அதே மாதிரி நம்ம சருமத்துக்கும் நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நம்ம சருமத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால இது நம்ம சருமத்தில் இருக்க அந்த பாக்டீரியா இறந்த செல்களையெல்லாம் நீக்கி சருமத்தை ரொம்பவே சுத்தம் செய்து சருமத்தில் இருக்க அந்த கரும்புள்ளி தழும்பு மங்கு இது எல்லாத்தையுமே சீக்கிரம் நீக்கக்கூடியது. இப்போ இதை நல்லா கேரட் துருவுறதுல துருவியாச்சு. அடுத்து இது கூட ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கங்க. தயிரும் அதே மாதிரி தான் நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது, சருமத்தை சுத்தம் செய்யக்கூடியது. சருமத்தில் இருக்க அந்த அழுக்குகளை எல்லாம் வெளியேற்றி அந்த கருந்திட்டு கருமையெல்லாம் சீக்கிரமே நீக்கக்கூடியது. அதனால அவசியம் தயிர் சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு துண்டு கற்றாழை எடுத்துக்கங்க. கற்றாழையோட ஓரத்தில் இருக்க அந்த முட்களை நீக்கிட்டு அதோட சதைப்பகுதியை ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணீரில் அலசிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க. அப்படியே பயன்படுத்தினா அலர்ஜியை ஏற்படுத்தும். அடுத்து இது கூட நான் ஊற வச்ச கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன். இது ஒரு 20லேருந்து 30 கல்லை எடுத்துக்கலாம். இந்த கொண்டக்கடலை ஏன் சேர்க்குறோன்னா, நம்ம முகத்தில் இருக்க அதிகப்படியான எண்ணெய் பசையை நீக்கக்கூடியது. இது நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முகத்தில் இருக்க அந்த கரும்புள்ளி தழும்பெல்லாம் சீக்கிரம் மறைஞ்சிரும். உங்ககிட்ட ஊற வச்ச கொண்டக்கடலை இல்லைன்னா பரவாயில்லை, நீங்கள் கடலை மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு இருந்துச்சுன்னா அதை கூட தாராளமாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நாம் ஊற வச்ச கொண்டக்கடலை, அதே மாதிரி தயிர், சோற்றுக்கற்றாழை, இந்த நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்துற வேணாம். இப்போது நல்லா நைஸாக அரைச்சாச்சு, நீங்களே பாருங்கள். இதை நான் வேறு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நாம் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்புறம் அதை முகத்தில் போடும்போது தண்ணி வழியிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும். உங்ககிட்ட நெல்லிக்காய் இல்லைன்னா பரவாயில்ல, வெள்ளரிக்காய் கிடச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் வாங்கி இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா பரவாயில்லை, நீங்கள் குழம்புக்கு போடுற மஞ்சத்தூள் அப்படி இல்லைன்னா முகத்துக்கு தேய்ச்சி குளிக்கிற அந்த மஞ்சத்தூள் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துருங்க. மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி. இது சருமத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போது நீங்கள் இதை போடுறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே உங்கள் முகத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால் கழுவலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 5 நிமிஷம் வட்ட வடிவத்தில் மெல்ல மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால் கழுவுனா போதும். பாருங்கள், உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும். இதை உங்கள் முகம், கழுத்து, கை இந்த மாதிரி எங்கெல்லாம் கருந்திட்டு அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதை நீங்கள் தினமும் கூட பயன்படுத்தலாம். சோப்புக்கு பதிலாக கூட இதை நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே தேய்ச்சி குளிச்சிங்கன்னா போதும், சோப்பு கூட தேவையில்லை. இதை அப்படியே ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இது எந்த பக்க விளைவையும் பயத்தையும் ஏற்படுத்தாது. அதாவது இப்போ நம்ம இந்த சீசனில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஈஸியாக நம்ம சருமத்தை நாமளே ஈஸியாக பராமரிச்சுக்கலாம்.
கோடை காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வியர்க்குரு அதிகமாக இருக்கும். அவங்க அவசியம் இதை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஐஸில் வச்சு பயன்படுத்தும் போது வியர்க்குரு சீக்கிரமே மறைஞ்சிரும். ஐஸில் வச்சதை எடுத்து அப்படியே வியர்க்குரு உள்ள இடத்துல ஒரு 10 நிமிஷம் தேய்ச்சிங்கன்னா போதும். 2 நாள்லேயே வியர்க்குரு காணா போயிடும். உண்மையிலேயே ரொம்ப சிறந்த பலன் கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு எதுவும் சரியாகலைன்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக நான் பொறுப்பு கிடையாது. நீங்கள் தொடர்ந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி முகத்தில் இருக்க அந்த கரும்புள்ளி, தழும்பு, கருந்திட்டு, கருவளையம் இது எல்லாத்தையுமே சீக்கிரம் நீக்கக்கூடியது. அதே மாதிரி வெயிலால் சருமம் ரொம்பவே பொலிவிழந்திருந்துச்சுன்னா இதை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். முகத்தில் இருக்க அந்த இறந்த செல்கள், அழுக்கு இது எல்லாத்தையும் நீக்கக்கூடியது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் ஓப்பன் போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, சருமத்வாரங்கள் ரொம்பவே பெருசாக இருக்கும். அவங்க இந்த மாதிரி ஐஸ் கட்டியை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த சருமத்வாரங்கள்லாம் சின்னதாகும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதாவது முகத்தில் இருக்க அந்த சுருக்கம் இதை மறைஞ்சாலே நாம் பார்த்திங்கன்னா இளமையாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு முகம் பார்க்குறதுக்கு ரொம்பவே இளமையாகவும் பிரகாசமாகவும் நல்லா அழகாக ரொம்ப பொலிவாக தெரியும். இது சருமத்துக்கு ரொம்பவே ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடியது. முகத்துக்கு நல்ல வசீகரத்தன்மையை கொடுக்கக்கூடியது. இது எல்லாமே இயற்கையான பொருள் தான். இது சருமத்துக்கு எந்த பயத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் தைரியமாக இதை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். முகம் ரொம்ப பளிச்சுன்னு பிரகாசமாக அழகாக இருக்கும். பேர் கேட்டிருந்தீங்க எது பெஸ்ட்டு, நிறைய வீடியோ போடுறீங்க நீங்களே சொல்லுங்கன்னு. எல்லாமே பெஸ்ட்டு தான். இயற்கையானது எல்லாமே ரொம்ப நல்லது தான். இப்போ உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா இதை ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தாராளமாக பயன்படுத்தலாம். அதை விட மெயினாக ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கும் போது சருமம் ரொம்பவே பொலிவாக இருக்கும். நிம்மதியான தூக்கம் அவசியம் தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.